டீயா போகலான்னு பார்த்தா ஈத்திர பய வண்டி மக்கார் பண்ணுது. ஓசியில வண்டி வாங்கியாந்தாலே இப்படிதான், செத்த பய வண்டி. இரிட்டேட் பண்ணிக்கிட்டு வண்டிக்கு பேரு நமிதான்னு வேற சொன்னானே. கவிச்சி நீயா? இரு வர. காட்டா காட்டா அறிவில்ல? காட்டானா இருக்க? வண்டி இப்படி வச்சு டுரு டுருன்னு சத்தம் போட்டா நான் எப்படி டிவியை பார்த்து எக்ஸர்சைஸ் பண்றது? லூசு. ஏன் வண்டிங்க கவர்மெண்ட் ரோடுங்க, நான் ரிப்பேர் பாக்குறேங்க. உங்க வீடுங்க, உங்க வீட்டுல டிவி பார்த்து நீங்க எக்ஸர்சைஸ் பண்றீங்க. நீங்க தான் காட்டுத்தனமா வந்து கத்துறீங்க. ஏய் கவிச்ச, உனக்கு ரொம்பதான். ஏமா நானும் அப்பையில இருந்து பாக்குறேன். அந்த புள்ளைய வம்பளுக்குற. அந்த புள்ள வண்டி ரிப்பேர் தானே பாக்குறான். உன்னை கூப்பிட்டேனா உன்ன? சும்மா போறியா? சரிதான், ரொம்ப அழட்டிக்கிற. போடுடா. உனக்கு ரொம்ப திமிருடா. உன் கொழுப்பை குறைக்கணும்டா. கொழுப்பை குறைக்கதாங்க நீங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்க, கொழுப்பு எடுக்கதாங்க நான் கடைக்கு போய்கிட்டு இருக்கேன். நான்சென்ஸ். போடா லூசு பையலே. லூசு மாதிரி வண்டியை மிதிச்சிட்டு நம்மள லூசுங்கறா. நன்றி கிட்ட மனிதனை விட்டனே. டேய் மல்லிகட மாரசாமி, என்னடா எங்கடா கிளம்பிட்ட? சும்மா அப்படியே பஜார் பக்கம் போய் சரக்கு பர்ச்சேஸ் பண்ண போறேன். அட்ஜஸ்ட் பண்ண போறியா? கரெக்ட்டா கேக்குறா. அட்ஜஸ்ட் பண்ண போகல, பர்ச்சேஸ் பண்ண போறேன். அப்படியா? போறதான் போற. இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. அடிச்சிருச்சு ஒன்னையுமாவா? அப்ப இதுக்கு முன்னால எத்தனை பேரை கடிச்சிருக்கு? இந்த மாசம் பூரா 30 பேரை கடிச்சு தொலைஞ்சிச்சு இந்த மூடாவி. 30 பேரையா? அடி சிரிக்கி மக சிரிக்கி. 30 பேரை கடிச்சு தெரிஞ்சு மறுபடியும் என்ன சூன்னு சொல்ல சொன்ன? கருப்பா இருக்கிறத கடிக்காதுன்னு நினைச்சு சொன்னேன். கருப்பா இருக்கவன கடிக்காதா? அதையும் சொன்ன? அடி சிரிக்கி மக கிறுக்கி. நாய்க்கு கரிதாண்டி முக்கியம், கருப்பு சோப்பா முக்கியம். பீத்திர சிரிக்கி, உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா? உன்னை இப்ப கேட்க என்ன பேசாதடா. அந்த முக்குல மொட்டை மொட்டை டாக்டர் இருக்கா, அவங்கிட்ட போய் இடுப்ப சுத்தி 20 ஊசி போட்டுக்கோ. இல்லீன்னா விஷம் தலைக்கேறி வெறி முடிச்சு தெருவுல போற வாரம் கடிச்சு கொதல போடா. போற வரணும்ல கடிப்பனா? அடி பாவி மவளே, நீ பார்த்த வேலை. அடடட போது போற நாய இன்னொருக்கா சூன்னு சொல்லிட்டு போ. மறுபடியும் நானே வா? அடி கெட்டண்ணம் பிடிச்சவளே, உனக்கு என்ன இருமா அப்படி? உள்ள ஓடிட்டியா? ஏய் கிளவி, நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து அந்த குளவிய போட்டு உன்னை கொல்லல. ஆஹா, அடுத்த ரவுண்டு கலாட் ஆயிருச்சே. அதை அட்ஜஸ்ட் பண்ணி கிளம்பிடா மாடசாமி. வண்டிடு. காசி, நான் சொன்னது புரிஞ்சதில்ல. செல்வத்தை ஒரு வார்த்தை கேளு. இருபத்தி 23ஆம் நம்பர் போட்டிருக்கு. இங்க தானே சொன்னா, விசாரிப்போம். கவிச்ச கரியோட வந்திருக்கா? அண்ணே, நம்பர் 23 தெருல எங்கண்ணா வருது? என்கிட்டே மோதுனல. இன்னைக்கு நீ காலி. ஜாக் கோ அண்ட் கேட்ச். நம்பர் புது நம்பர்னு இருக்கானே. பேர் பாண்டி செல்வன் இருக்குனே. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கரி நல்லா சாப்பிடு. சீக்கிரம் சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இன்னைக்கு அவன் திமிர அடக்குறான். சரிக்குள்ள நாய சாப்பிடா. ஏய், என்ன ஏதோ காரியம் பண்ற? நாய திங்க விட்டுட்டு பல்ல கடி நிக்கிற. எங்க நாய்ங்க? உங்க கறிங்க பசில தின்றுச்சிங்க. என்னங்க பண்றது? என்ன நக்கலா? எங்க ஓனருக்கு ஆறுங்க பதில் சொல்லுவா, திட்டி போடுவாருங்க. ஏய் நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன கோட்டி கட்டி பிடிச்சிருக்கா? இப்படி சிரிக்கிறேன், சம்பளத்துல பிடிச்சவங்க தெரியுமா? ஏண்டி என்னடி விளையாட்டுது? அப்பன் திமிர அப்படியே. தம்பி நீ ஒண்ணு நினைச்சுக்காதப்பா. எவ்வளவு ரூபான்னு சொல்லு, அதை நான் கொடுத்துறேன். பணம்லாம் ஒண்ணும் வேணாங்க, உங்க மவுல சொல்லுவீங்க. எப்ப பார்த்தாலும் என்கிட்டே வம்புக்கு வருது. ஒரு வாரம் சம்பளம் போச்சு தெரியுமா? லூசா இருக்கு. சொட்டு நம்ம நொறிச்சாதான் அதுங்கெல்லாம் சரியா வரும். ஏண்டி இப்படி பண்ற? அம்மா, அவனை பத்தி உனக்கு தெரியாதுமா. நிறுத்தடி, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல ஒரு பொண்ணா லட்சணமா நடந்துக்க, புரியுதா? ஏன் தான் இப்படி எல்லாம் பண்ண? பொண்ணா லட்சணமா தானே நடந்துக்கிறேன்.
ஆத்தாடி எத்த தண்டி ஏயா ஊசி கொண்டு கடப்பால கணச்சு கொடுத்துருக்கேன் பாடி தாங்க அட குரங்கு 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 பிறந்த குரங்கு நீ குத்துற ஊசி கோட்டை தாண்டி மறுபக்கம் வந்துருச்சியா இந்த மாதிரி 20 ஊசிக்கு 10 ஊசி போட்ட இல்ல இதோட ஆளை விட்டியா நான் ஓடிடுறேன் முடியாது இன்னும் 10 ஊசி போடணும் யோ நாய் கடிச்சா தொப்புளை சுத்தி 16 ஊசி இடுப்பை சுத்தி 20 ஊசி எல்லாம் பழைய டேட் பண்ணியா அதை ஏன் இன்னும் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படியா உங்க அம்மா பழுசு உங்க அப்பா பழுசு எங்க பொண்டாடி பழுசு எங்க பசங்களும் பழுசு நீயே பழுசு எல்லாரும் நீ க்ளோஸ் பண்ணலாமா எல்லாரையும் க்ளோஸ் பண்றியா யோ பழைய ட்ரீட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணியான்னா என் ஃபேமிலியை க்ளோஸ் பண்றேன்ற ஐயா ஏய் இங்க பாரு வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா மூளை குழம்பி விஷமூசி எழுத்தி குத்தி கொண்டுடுவேன் விச ஊசி ஏத்துவியா டேய் உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா ஏதோ எமே மத்தியில வந்த மாதிரியே தெரியுது இவனுக்கு நாய் எவ்வளவோ தேவலவோ டேய் டாக்டர் இருக்கு மாத்தி திரும்படா வாடா வெளிய பேசாம எங்க இரு தெரியல வராது யாரி? மூச் இந்த குரல் இந்த கிழவியோட குரல் மாதிரில இருக்கு போய் பாப்போம் சத்தம் போட ஏண்டா நானா வந்து கேட்டதா கம்ப்ளைண்ட் கொடுப்பியா மெதுவா அதே இங்க கிழவி குடுத்துடு மாட்டியா இங்க இவன் கிட்ட ஒரு பேரை நாய் கடிச்சு அனுப்பியிருக்கிறான் 22 பேருக்கு தான் கமிஷன் கொடுத்துருக்கிறேன் மீதி 8 பேருக்கு எப்ப தர போற கம்முசனா என்ன சொல்றா இப்ப கூட மாடசாமி ஒருத்தன் அனுப்பி 20 ஊசி ஓட்டனே அதுக்கு எங்க கமிஷன் அடி பாவி மவளே அது ஓனாயா என்னை கவட்டியில கடிக்க விட்டது வியாபாரமா சூடு சொல்லா டைமிங்கில் கிடைக்கிற நாய சோம்பேறி ஆக்கி இருப்பால் தெரியுத அதுக்கு நான் கறி வாங்கி போட வேண்டாம் காசு அடையா இத பாரு ஒழுங்கா பணம் தரல நம்ம வியாபாரத்துல விரிசல் வந்துடும் விரிசலா அடியே கிளவி ஏய் ஓடாத ஓடாத ஓனில கொண்டு விடும் உங்களை டேய் உன் முட்டையும் ஊசியும் பார்க்கும் போதே நான் நினைச்சேன்டா உனக்கு இன்னைக்கு அறுவை சிகிச்சை என் கையில தாண்டியை ஏய் கிளவி அவன் நாயை காவலுக்கு வச்சு தாண்டி பார்த்திருக்கேன் நீ ஒவ்வொருத்தனையும் கடிக்க விட்டு சம்பாதிக்கிற பத்தியா என்ன மூலடி உனக்கு அடி சண்டால பாதகத்தி சிவனேன்னு ரோட்ல போய்க்கிருந்தவன சூன் ஒரு வார்த்தையை சொல்ல வச்சு நாயை விட்டு குதிரை விட்டியே அக்குன்னு கவட்டையில கவன நாய் காலிஞ்சு மேல கவிந்தா என் வாழ்க்கையே பிளாட் ஆயிருக்கும்படி மரியாதையா கமிஷன்ல பாதி எனக்கு கொடுத்துருக்க